ஹாய் எவ்ரிவன். இந்தியாவின் 21ஆம் நூற்றாண்டின் தொலைநோக்கு தலைவர், கணினி புரட்சியின் தந்தை, நாட்டின் மிக குறைந்த வயதில் பிரதமரான ராஜீவ்காந்தி பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒரு மிகப்பெரிய அரசியல் பாரம்பரியமிக்க குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அரசியல் பக்கம் தலை வச்சு கூட படுக்காம ஒரு பைலட்டா தன்னோட வாழ்க்கையை வாழ ஆசைப்பட்ட ஒரு மனிதர் காலத்தோட கட்டாயத்தால எப்படி நாட்டோட பிரதமா மாறினாரு, அவர் கொண்டு வந்த மாற்றங்கள் என்னென்ன, இறுதியில் அவரோட வாழ்க்கை எப்படி சோகமா முடிஞ்சிச்சு, வாங்க ஃபுல்லா பார்க்கலாம். ராஜீவ்காந்தி 1944ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 20ஆம் தேதி மும்பையில பிறக்கிறாரு. இவரோட தாய் இந்தியாவின் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி, தந்தை பிரோஸ் காந்தி. நாட்டின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவோட பேரனான ராஜீவ் காந்தி தனது ஆரம்ப கல்வியை உத்தரகாண்ட்ல உள்ள புகழ்பெற்ற டூன் பள்ளியில முடிக்கிறாரு. அதுக்கு பின்னாடி உயர் கல்விக்காக லண்டன் சென்று கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில இன்ஜினியரிங் படிப்புல சேர்றாரு. அங்க படிச்சுட்டு இருக்கும் போதுதான் இத்தாலியை சேர்ந்த சோனியா மயோனாவை ஒரு ஹோட்டல்ல சந்திச்சு காதலிக்கிறாரு. பல தடைகளை கடந்து 1968 2 பேரும் எளிமையான முறையில திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இவங்களுக்கு ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தின்னு 2 குழந்தைங்க பிறக்கிறாங்க. குடும்பமே தீவிர அரசியல்ல இயங்கி கொண்டிருந்த போதிலும் ராஜீவ் காந்திக்கு அதுல எந்த ஒரு ஈர்ப்பும் இருந்ததில்லை. புகைப்பட கலையிலும் விமான இயக்கத்திலையும் ஆர்வம் கொண்ட அவர் இந்திய ஏர்லைன் நிறுவனத்தோட ஒரு கமர்ஷியல் பைலட்டா மாதம் 5000 ரூபாய் சம்பளத்துல தன் குடும்பத்தோட மிக அமைதியான எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வர்றாரு. ஆனா விதி அவரது வாழ்க்கையை தலைகீழா மாத்துச்சு. 1980ஆம் ஆண்டு அவரது தம்பியும் தாயார் இந்திரா காந்தியோட அரசியல் வாரிசுமா பார்க்கப்பட்ட சஞ்சய் காந்தி ஒரு விமான விபத்துல திடீரென உயிரிழக்கிறாரு. தம்பியோட மறைவுக்கு பின்னாடி தனி ஆளா தவிச்ச தனது தாய்க்கு உதவியா இருக்க வேண்டிய சூழ்நிலை ராஜீவ் காந்திக்கு ஏற்படுது. ஆரம்பத்துல வர தயங்கினாலும் 1981 அமேதி தொகுதியில போட்டியிட்டு எம்பியா தனது அரசியல் பயணத்தை தொடங்குறாரு. அடுத்து நடந்த சம்பவம் தான் இந்திய வரலாற்றையே உலுக்குச்சு. 1984ஆம் ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதி பிரதமர் இந்திரா காந்தி அவரோட சொந்த பாதுகாப்பு அதிகாரியிலே படுகொலை செய்யப்படுறாரு. தாய் மறைஞ்ச அந்த பேரதிர்ச்சியான சூழ்நிலையிலேயே நாட்டோட 6வது பிரதமரா ராஜீவ் காந்தி தன்னோட 40வது வயதுல பொறுப்பேற்றுக்கிறாரு. இதன் மூலமா இந்தியாவோட மிக குறைந்த வயதுல பிரதமரான பெருமை இவருக்கு கிடைச்சிச்சு. தொடர்ந்து நடைபெற்ற 1984 நாடாளுமன்ற தேர்தலில் தாயாரோட மறைவால இருந்த அனுதா பால மற்றும் ராஜீவ் காந்தியோட நன்மதிப்பால காங்கிரஸ் கட்சி மொத்தமுள்ள 543 இடத்துல 414 இடங்களை வென்று இந்திய வரலாற்றிலேயே இதுவரை எந்த கட்சியும் செய்யாத மிகப்பெரிய சாதனையை படைக்குது. பிரதமர் ஆனதும் இந்தியாவை 21ஆம் நூற்றாண்டுக்கு அழைச்சி செல்வதே என்னோட இலக்கு என்று முழங்குறாரு ராஜீவ் காந்தி. இன்னைக்கு நாம் அனுபவிக்கும் டிஜிட்டல் இந்தியாவிற்கு வித்திட்டவர் இவர் தான். சாம் பிட்ரோடா என்பவரோட இணைஞ்சு இந்தியாவில் கம்ப்யூட்டரை முதல்ல அறிமுகப்படுத்துறாரு. கம்ப்யூட்டர் வந்தாலே மனுஷங்களோட வேலைவாய்ப்பு பறி போயிடும்னு எதிர்கட்சிகள் கடுமையாக எதிர்க்கிறாங்க. ஆனால் தொலைநோக்கு பார்வையோட அதை நடைமுறைப்படுத்துறாரு. அது மட்டும் இல்லாமல் கிராமப்புறங்களில் கூட சாதாரண மக்களும் தொலைபேசியை பயன்படுத்த வேணும்னு நாடு முழுவதும் பிசிஓ முறையை கொண்டு வந்து தகவல் தொடர்பு புரட்சியை ஏற்படுத்துகிறாரு. இளைஞர்கள் நாட்டோட உருவாக்கத்தில் பங்கெடுக்க வேணும்னு 61வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக வாக்களிக்கும் வயசை 21லேருந்து 18 குறைக்கிறாரு. கிராமப்புறங்களில் வாழும் நடுத்தர மற்றும் ஏழை குடும்ப திறமை மிக்க மாணவர்களுக்கும் உலக தரத்திலான இலவச கல்வி கிடைக்கணும்னு ஜவஹர் நவோதயா வித்யாலயா பள்ளிகளை நாடு முழுவதும் தொடங்குறாரு. மேலும் நாட்டோட அதிகாரங்கள் டெல்லியில மட்டும் குவிஞ்சிருக்க கூடாது, கிராமப்புறங்களுக்கும் சென்றடைய வேணும்னு பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை கொண்டு வந்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் அதிகாரம் அளிக்கிறாரு. பஞ்சாப் மற்றும் அஸ்ஸாம் மாநிலங்களை பல ஆண்டுகளாக நீடிச்சு வந்த வன்முறையை முடிவுக்கு கொண்டு வர வரலாற்று சிறப்புமிக்க அமைதி ஒப்பந்தங்களை செய்கிறாரு. அரசியல்ல சுயநல கட்சிகள தாவல்களையும் பணத்திற்காக ஆட்சிகளை கவிழ்க்கும் கலாச்சாரத்தையும் முடிவுக்கு கொண்டு வர 1985ஆம் ஆண்டு 52வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமா வரலாற்று சிறப்புமிக்க கட்சி தாவல் தடை சட்டத்தை இந்திய அரசியலமைப்பின் 10வது அட்டவணையில் சேர்த்து கொண்டு வந்த பெருமையும் இவரையே சாரும்.
இருந்தாலும் இவரோட ஆட்சி காலம் சவால்கள் நிறைஞ்சதாவே இருந்துச்சு. ஸ்வீடன் நாட்டிலிருந்து பீரங்கிகள் வாங்கியதால் போப்போரஸ் ஊழல் நடந்ததா இருந்த குற்றச்சாட்டுகள் இவரோட அரசுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்துச்சு. இதனால 1989 நடந்த தேர்தலில் காங்கிரஸ் தோல்வியடையுது. ராஜீவ்காந்தி எதிர்க்கட்சி தலைவர் ஆறாரு. அதே காலகட்டத்தில் இலங்கை தமிழர்களோட பிரச்சனையில தலையிட்டு அங்கே அமைதியை நிலைநாட்ட இந்திய அமைதிப்படையை இலங்கைக்கு அனுப்புகிறாரு. ஆனால் இந்த நடவடிக்கை அங்கே நிலவரத்தை ரொம்ப மோசமாக்குச்சு. விடுதலை புலிகள் அமைப்போட கடுமையான மோதலை உருவாக்குது. இதன் தொடர்ச்சியாக 1991 நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்திற்கு தமிழ்நாடு வந்த ராஜீவ்காந்தி மே 21 இரவு ஸ்ரீபெரும்புதூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறாரு. அப்போ கூட்டத்தில் இருந்த தேன்மொழி ராஜரத்னன்ற இயற்பெயர் கொண்ட தானுன்ற பெண் மாலை அணிவிப்பது போல வந்து தன்னோட உடல்ல சுத்தி இருந்த வெடிகுண்டை வெடிக்க செய்கிறாங்க. இந்த தற்கொலைப்பட தாக்குதலில் ராஜீவ்காந்தி உட்பட 14 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக படுகொலை செய்யப்படுறாங்க. அரசியலே வேண்டான்னு அமைதியாக வாழ நினைச்ச ஒரு மனிதர் நாட்டோட பிரதமராகி இந்தியாவின் நவீன வளர்ச்சிக்கு அடித்தளமிட்டு இறுதியில் தன்னோட உயிரையே தியாகம் செய்ய இந்த நிகழ்வு இந்திய வரலாற்றோட ஒரு மிகப்பெரிய துயர அத்தியாயம். நாட்டோட வளர்ச்சிக்காக அவர் ஆற்றிய சேவையை பாராட்டி 1991 இவருக்கு இந்தியாவோட மிக உயர்ந்த பாரத ரத்னா விருது மரணத்திற்கு பின்னாடி வழங்கப்படுது. இன்றைக்கு நாம் பயன்படுத்துகிற செல்போன், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் 18 வயசிலேயே வாக்குரிமை என நவீன இந்தியாவோட சிற்பியா திகழ்ந்த ராஜீவ்காந்தி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.